ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: 4 காஞ்ச மிளகா, 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 தக்காளி. இது புளி கரைச்சல். ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மிளகா, பெப்பர், சீரகம், பூண்டு இதெல்லாம் நல்லா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு தக்காளியை நறுக்கி அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சதும் இந்தமாரி பேஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு கையளவு கருவேப்பிலை, இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வதக்கலாம். இப்போ புளி கரைச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அரைச்ச மிக்சியில் தண்ணி அலசி அதையும் ஊற்றிக்கலாம். அது இல்லாமல் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது 4 பேருக்கு செய்கிறோம், அதனால் 2 டம்ளர் தண்ணி. உப்பு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை, மஞ்சள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கொத்தமல்லி ஒரு கையளவு. ரசத்துக்கு கொத்தமல்லி ரொம்ப முக்கியம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா கொதித்து வரும். கொதித்து வந்துச்சுன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரசம் கொதிக்குது. சரிங்க, அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரசம்லாம் ஒரு விஷயமா இதை போய் போடுறேன்னு நினைக்கலாம். ரசம் பண்ண தெரியாதவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.